வெல்கம் டு தி நியூ லெசன். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 1 ஜியோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். லெசனோட நேம் வந்து எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ வந்து 2 காண்டினென்ட் பார்க்க போகிறோம், நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இந்த டாபிக் எது கீழே வரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியோகிராஃபி கீழே வரும். ஒரிஜினல் டிஎன்பிசி குரூப் 1 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி வேர்ல்டு ஜியோகிராஃபி கிடையாது. இந்தியன் ஜியோகிராஃபியும் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு மட்டும் தான் உண்டு. அதனால இந்த லெசனை ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த லெசனில் இருக்குது. அது ஒரு சில பாக்ஸில் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம ஷார்ட்டாக அந்த நெக்ஸ்ட்டுக்குள்ள கிளாஸை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இஸ்துமஸ்னால் என்னென்னு பாருங்கள். இஸ்துமஸ் ஸ்ட்ரெயிட் இது ரெண்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஈவன் இந்த லெசன் வேர்ல்டு ஜியோகிராஃபியாக இருந்தாலும் இஸ்துமஸ் ஸ்ட்ரெயிட்லாம் ரொம்ப காமன். ஈவன் இந்தியா லெவலில் மேப் பார்க்குறப்ப கூட ஸ்ட்ரெயிட்லாம் நமக்கு உண்டு. ஸோ வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் கூட நமக்கு இருக்குது ஒரு சில லேண்ட்ஃபார்ம். ஸோ அதனால் நம்ம வந்து இஸ்துமஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இஸ்துமஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். a narrow stretch of land joining two land masses. அதாவது ஒரு 2 லேண்ட் மாசஸை ஒரு சின்னதாக ஒரு லேண்டு ஜாயின் பண்ணிச்சுன்னா அதை வந்து இஸ்துமஸ் சொல்கிறோம். அதாவது 2 லேண்டு தனித்தனியாக இருக்குது, அதை ஒரு நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட் வந்து அந்த 2 லேண்டையும் ஜாயின் பண்ணிச்சுன்னா இது இஸ்துமஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக. இப்போ வந்து 2 லேண்டு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதில் 2 வாட்டர் பாடிஸ், அந்த 2 வாட்டர் பாடிஸை ஒரு நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் ஜாயின் பண்ணிச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டு. ஸோ இப்போ வந்து இஸ்துமஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்ட்ரெயிட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள். இதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரை வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஆக்டிவ் வால்கனிக் ஜோனு. அங்கே கார்டிலரஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. The Cordilleras are also the part of fire ring of Pacific because there are number of active volcanoes and this area is also subjected to earthquakes. So இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Cordilleras are also the part of fire ring of Pacific. இப்போ ஹையஸ்ட் பீக் இன் டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ் பார்த்துடலாம். ஏஷியாவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் பீக். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர்ஸா. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு காண்டினென்ட்லேயும் பார்த்துடலாம். இப்போ சவுத் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்ட் அக்கன்கோவா, நார்த் அமெரிக்காவில் மவுண்ட் கின்ஸ்லி, ஆஃப்ரிக்காவில் மவுண்ட் கிளிமஞ்சாரோ, யூரோப்பில் எல்ப்ரஸ்ங்க ஒரு மவுண்டன், அதே மாதிரி அண்டார்டிக்காவில் பார்த்தீங்கன்னா வின்சன் மாசிஃப் அப்படிங்கிற ஒரு மவுண்டன், ஆஸ்திரேலியாவில் கௌஷிகோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 7 காண்டினென்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பீக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வேர்ல்டு ஜியோகிராஃபியாக இருந்தாலும் இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வேர்ல்டில் வந்து லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்லினியஸ் பார்ட்டில் வந்து கவர் ஆகும் சிலபஸில். அதனால் வேர்ல்டு ஜியோகிராஃபி சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் ஜிகே மிஸ்லினியஸ் இதில் வந்து அந்த மாதிரி பாக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் கேனயான் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். கிராண்ட் கேனயான்னா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலராடோ ரிவரால் ஃபார்ம் ஆகுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் அரிசோனான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே வந்து இந்த கிராண்ட் கேனயான் அப்படிங்கிற ஒரு லேண்ட் ஃபார்ம் இருக்குது. எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலராடோ ரிவர் அதால் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி ரிவர். மிசிசிப்பி ரிவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் மட்டி. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எரோஷன் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், அதனால தான். ஸோ இந்த பேஜில் இவ்வளோ தான் முக்கியமானது. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். வெஸ்டர்ன் லைட்ஸ் ஆர் ஆன்டி ட்ரேட்ஸ் ஆர் தி ப்ரிவேலிங் விண்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ இந்த விண்ட் எங்கேருந்து வருது, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வருது. இது எந்த லேட்டிடியூட்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 to 60 டிகிரி லேட்டிடியூட்ஸில் இந்த வெஸ்டர்ன் லைட்ஸ் விண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. ஸோ வேர்ல்டு குளோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 30 to 60 டிகிரிஸில் இந்த வெஸ்டர்ன் லைட்ஸ் ஆர் ஆன்டி ட்ரேட் விண்ட்ஸ் வந்து காமனாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 2 பேஜ் தள்ளி கிராண்ட் பேங்க்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிராண்ட் பேங்க்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்ல்ட்லே ரொம்ப லார்ஜஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ரிசோர்ஸ் ஏரியா. இதில் என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, பெட்ரோலியம், இந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பேர் என்னென்னு பார்த்துக்கோங்க, கிராண்ட் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் 2 பேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் எஸ்கிமோஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்கிமோஸ் வந்து இட்ஸ் அ வெரி கோல்ட் அண்ட் இன்ஹாஸ்பிட்டபிள் ரீஜன், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். They were able to dress themselves in a thick warm cloths made of fur. They lives in igloos. ஸோ எஸ்கிமோஸ்லாம் எங்கே
வாழ்வாங்க. அவங்க வந்து இக்லூஸில் இருப்பாங்க. அது அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்களால இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக முடியாது. ஏன்னா அவங்க ரொம்பவே குளிரான ஒரு இடத்துல வந்து வாழ்ந்தவங்கனால அவங்களால வேற ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. தே ஸ்பெஷலி டிசைன் அ ஹவுஸ் பை ஐஸ் நோன் அஸ் இக்லூஸ். ஓகே, நெக்ஸ்ட் பனாமா கேனல் பாருங்கள். பனாமா கேனல்ங்கிறது எந்த வருஷம் வந்து இந்த கேனல் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1914 இந்த இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த கேனலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷனை வந்து கனெக்ட் பண்ணுது. இதோட லென்த் வந்து நியர்லி 80 கிலோமீட்டர்ஸ் லாங் இருக்குது. ஸோ இப்போ அட்லாண்டிக்கும் பசிபிக் ஓஷனும் கனெக்ட் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவோட இடம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பனாமா கேனல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 1914 அது ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் வித் பசிபிக் ஓஷன். இதனால் இதோட டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னா யூரோப் அண்ட் அமெரிக்கா, நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த பேஜில் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். 4 o'clock ரெயின், அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் வந்து கன்வென்ஷனல் ரெயின் வந்து எப்போவுமே டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து நடக்கும். எப்பவும் பார்த்தீங்கன்னா 4 PM நடக்கும். ஈவினிங் 4 o'clock ஈக்குவட்டோரியல் ரீஜனில் எப்பவுமே மழை பெஞ்சிரும். இதை வந்து கன்வென்ஷனல் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ரீஜனில் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 4 o'clock ரெயின் எந்த ரீஜனில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்க்க போகிறோம். லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் தி வேர்ல்டு. இது எங்கே கேட்டாங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்க அமேசான் ரிவர் தான். ஸோ பாருங்கள், அமேசான் இஸ் தி கிரேட்டஸ்ட் ரிவர் ஆஃப் சவுத் அமெரிக்கா அண்ட் தி லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் தி வேர்ல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் இட்ஸ் ஃப்ளோ அண்ட் ஏரியா ஆஃப் இட்ஸ் பேசினா. தென் இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் வந்து ரியா அப்படின்னு ஒரு பேர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேர்டோட பிக்சர் தான் இருக்குது. இது வந்து இதால் ஃப்ளை பண்ண முடியாது. இது ஒரு ஃப்ளைட்லெஸ் பேர்டு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிக்சர்லேருந்தும் சம் யூனிக் ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். தென் இந்த பாக்ஸ் பாருங்கள், எக்ஸ்டான்சியாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. த பிரீட்ஸ் ரைஸ்ட் ஆன் த லார்ஜ் பாஸ்டர் லேண்ட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டான்சியாஸ். தே ஆர் டிவைடட் இன்டு செவரல் பேடாக்ஸ். பிசைட்ஸ் திஸ் தெர் ஆர் ஸ்மால் யார்ட்ஸ் known as corrals where animals are sorted and branded. ஸோ எக்ஸ்டான்சியாஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு பெரிய பாஸ்டர் ஆஃப் லேண்டில் ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து வளர்க்குறது தான் எக்ஸ்டான்சியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தென் 3 pages ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் ஹாவ் வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக். ஸோ எந்த காண்டினென்ட்டில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக் இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து சம்பா, அர்ஜென்டினா அண்ட் உருகுவேயில் வந்து டான்கோ அண்ட் கும்பியா ஃப்ரம் கொலம்பியா. ஸோ வந்து எந்த காண்டினென்ட்டில் உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக் இருக்குதுன்னு கேட்டால் சவுத் அமெரிக்கா. பிரேசிலாக இருக்கட்டும், பிரேசில், அர்ஜென்டினா, அந்த உருகுவே, கொலம்பியா, அந்த 4மே வந்து எங்கே இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டில் இருக்க 4 கண்ட்ரி இது. ஸோ ஒவ்வொரு மியூசிக்கும் எங்கெங்கன்னு இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. சம்பா ஃப்ரம் பிரேசில், டாங்கோ ஃப்ரம் அர்ஜென்டினா அண்ட் உருகுவே அண்ட் கம்பியா ஃப்ரம் கொலம்பியா. ஓகே, தென் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம். 7th பாயிண்டில் லார்ஜஸ்ட் லேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நார்த் அமெரிக்காவுக்கு கீழே லேக் சுப்பீரியர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் முக்கியம். மற்றபடி இந்த டேப்லர் காலம்லேருந்து வேறு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இல்லை. இப்போ புக் பா கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். லெசன் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். வேறு எந்த கொஸ்டினும் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா நமக்கு வேர்ல்டு ஜியோகிராஃபி நம்ம சிலபஸில் இல்லை. இப்போ நான் சொன்னது மட்டும் ஜிகே ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால மேபி அது வேணால் வர சான்சஸ் இருக்குது. வேறு எதுவுமே இந்த லெசனில் படிக்க வேண்டாம். இப்போ புக் பேக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் செப்பரேட்ஸ் நார்த் அமெரிக்கா ஃப்ரம் ஏஷியா. ஸோ பெரிங் ஸ்டேட் தான் நார்த் அமெரிக்காவும் ஏஷியாவும் பிரிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த கண்ட்ரியை வந்து வேர்ல்டில் நம்ம சுகர் பவுல் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் டிஸ்பியூட்டட் கொஸ்டின். யூஎஸ்ஏயா கியூபாவான்னு ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணணும். ரெண்டு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஷ் ஆர் தி லாங்கஸ்ட் ரிவர் in North America, Mississippi and Missouri rivers.
Dash is the longest mountain chain in the world. World's longest mountain chain எங்கன்னு பார்த்தீங்கன்னா Andes. Dash basins get rainfall every day because of equatorial location. Amazon இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆக்சுவலி ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்குது. ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அண்ட் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் வந்து இந்த அமேசான் ஃபாரஸ்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஈவினிங் ரெயினை வந்து நம்ம இன்னொன்று சொல்லுவோம், 4 o'clock ரெயின் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வாங்க. டேஸ் பிலோ தி sea level is the lowest point in the continent of North America. இதுக்கு ஆன்சர் வந்து டெட் சி. டெட் சி இல்லைன்னா டெட் வேலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட். கிராண்ட் பேங்க், இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. த ஹையஸ்ட் பீக் இன் தி ஆண்டஸ் இஸ் டேஸ் ஆன் தி சைல் அர்ஜென்டினா பார்டர். மவுண்ட் அக்கோன்காவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் ஆஃப் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன் ஆர் கால் லங்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இதுக்கு ஆன்சர் செல்வாஸ். டேஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காஃபி பாட் ஆஃப் தி வேர்ல்டு. மைனஸ் ஜிராஷியஸ் அண்ட் சாவோ பவுலோ. இப்போ மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துடலாம். மவுண்ட் கின்லி இது வந்து எங்கே இருக்கு? இதோட ஹைட் வந்து நம்ம பார்த்தோம் 6194 மீட்டர். கிராண்ட் கேனியானா இது வந்து கொலராடோ ரிவர், இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எபோனி வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். 4 o'clock ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன். ரியா வந்து நம்ம டயக்ராம்லேயே நான் காமிச்சேன், ஃப்ளைட்லெஸ் பேர்டு. ஸோ ஃப்ளைட்லெஸ் பேர்டு வந்து ரியா. அடுத்தால அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காட்டன் க்ரோஸ் வெல் இன் சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் நார்த் அமெரிக்கா. வார்ம் சம்மர் வித் ஃப்ரீக்வெண்ட் ரெயின்ஃபால் அண்ட் ஃபர்டைல் சாயில் விச் ப்ரொவைட்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இண்டஸ்ட்ரீஸ் இன் சவுத் அமெரிக்கா ஹாஸ் டெவலப்ட் ரேப்பிட்லி. த காண்டினென்ட் லேக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட் ஃபார் தி இண்டஸ்ட்ரியலேஷன். ஸோ ஏ வந்து ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஸோ நீங்கள் அதை ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். அசிஸ்டன்ட்டில் பாருங்கள் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரீசனில் பாருங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன் அண்ட் ரீசன் வந்து ரெண்டும் கான்ட்ரடிக்டாக இருக்கிறதுனால ஒன்று தான் கரெக்டு, ஒன்று தப்புங்கிறத நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி லெசன் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.